தென்றலே மேலே பேசு சீரியலில் இனி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரமன் பிளான் பண்ணி ரிஷியை பழி வாங்கிட்டாப்புல. எப்படியோ தீக்குழி இறங்க வச்சு கால் கையெல்லாம் வெந்து போகிற அளவுக்கு பண்ணிட்டாப்புல. இதுக்கப்புறம் என்ன, நம்ம எஸ்ஐ அப்படியே கம்முன்னு திம்முன்னு நின்னவர் அப்படியே சொங்கி ஆகிட்டாப்புல. நிற்க கூட தெம்பு இல்லை. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு என்னை எப்படியாச்சும் தூக்கிக்கிட்டு போயிடுங்கடா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. அந்த பரமனை அடிக்கணுமே அப்படின்னு கேட்குறப்ப, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நான் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, இளமதி வேறையா பாத்திர போகிறேன், என்னை தூக்கிக்கிட்டு போங்கடா அப்படின்னு உடனே எல்லாருமே சேர்ந்து தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இளமதியோட அம்மா போய் இளமதி கிட்ட, அந்த ரிஷி தம்பி பாரு உனக்காக எப்படியெல்லாம் வேண்டுதல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இளமதிக்கு இந்த ரிஷிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எனக்கு தான் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, இவன் எதுக்கு இப்போ போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. அங்கே வர்ற பரமே பாவம் அந்த ரிஷி எப்படிலாம் வேண்டுதல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அவராக தான் வேண்டிக்கிட்டாரா, நீ ஏதாச்சும் பண்ணினியா அப்படின்னு பரமனை பார்த்து கேட்க, நான் என்ன பண்ணினேன், அவர் தானே வேண்டிக்கிட்டு இறங்கினாரு அப்படின்னு பரமனும் பிளேட்டை திருப்பி விட்டுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, பரம இளமதி மேலே யார் இப்படிலாம் ஊற்றுனது, யார் தள்ளி விட்டது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரும்பொழுது, இந்த பக்கம் கலா நிற்கிறாங்க. கலா நின்று பரமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, என்னம்மா நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த கிளம்புறேன் அப்படின்ன உடனே, யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த இளமதி பொண்ணு மேலே யாரோ ரசாயனத்தை தடவி நெருப்பில் தள்ள பார்த்துருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே கலாக்காவுக்கு பயம் வந்துடுச்சு. ஒருவேளை நாம் செட் பண்ண ஆள் பரமங்கையில் மாட்டினாங்க, அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளும் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இளமதி வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக நம்ம இளமதியோட அம்மா நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கா காலான்ற எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு தேதியை சொல்லு, உனக்கும் ரிஷி தம்பிக்கும் உடனே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம் அப்படின்னு இளமதி சொன்ன உடனே காந்திமதி ஓடி போயிட்டு ஒரு ரூமை பூட்டிக்கிறாங்க. ரூமில் பூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பரமே தன்னோட வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு உடனே அவங்களும் ஆமாம், இந்த ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் 2 3 ரவுடி பசங்க வேறைய அங்கே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்ன உடனே கெமிக்கல் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இந்த பாட்டிலை யார் எங்கே வாங்கினாங்க முதல்ல கண்டுபிடி அப்படின்னு பரமன் சொல்லி அனுப்புகிறாப்புல. அதே டைமில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நம்ம பரமன் கிட்ட அப்பப்போ தகவல் சொல்கிற அந்த கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி பரமனை கூப்பிடுறாப்புல. பரமன் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் என்னடானா இளமதியோட அம்மா உள்ளார கிச்சனுக்குள்ளே பூந்துக்கிட்டு ஏதோ பால்ட் ஆயில் மாதிரி இருக்குது, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு குடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.